வெல்கம் டு இரேகா நீட் ஃபிசிக்ஸ். இன்றைக்கி போர்ஸ் அட்டாமிக் மாடல் அண்ட் எனர்ஜி லெவல்ஸ்லேருந்து நியூமரிக்கல் சால்வ் பண்ண போகிறோம். இந்த நியூமரிக்கல் சால்வ் பண்ணுறதுக்கு தேவையான பேசிக் ரிலேஷன்ஸ் பிட்வீன் எனர்ஜி அண்ட் ரேடியஸ், வெலாசிட்டி, வேவ் லென்த், டைம் பீரியட், ஃப்ரீக்குவென்சி, அதுக்கான ரிலேஷன்ஸ் எல்லாமே நான் இங்கே உங்களுக்கு ஃபஸ்ட்டு லிஸ்ட் பண்ணிடுறேன். அதை லிஸ்ட் பண்ணால் தான் நம்ம நியூமரிக்கல் சால்வ் பண்ணும்போது ஒரு ஃபார்முலா ரிவிஷன் மாதிரி அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு எனர்ஜி நீங்கள் எல்லாமே படிச்சிருப்பீங்க. இது பற்றின டீட்டெயில் வீடியோ, கான்செப்ட்ஸுவல் நாலேஜ் அண்ட் இந்த ரிலேஷன்ஸ்லாம் எப்படி வந்துச்சுங்கிற டீட்டெயில் வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐகார்ட்லேயும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எனர்ஜி வந்து 1/n² தெரியும். இந்த மாதிரி ரேடியஸ் வந்து Rn ப்ரொபோஷனல் டு n², வெலாசிட்டி Vn ப்ரொபோஷனல் டு 1/n, ஆர் nth ஆர்பிட்டுக்கு வெலாசிட்டி டேரெக்டாக கேட்குறாங்க அப்படின்னா 2.2 × 10⁶ Z/n m/s. லேம்டா வந்து வேவ் லென்த் 1/z², டைம் பீரியட் n³/z². இது எல்லாமே நமக்கு தேவையான ரிலேஷன்ஸு. எல்லா நியூமரிக்கலையும் இது கொஞ்சம் யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு இப்போ கொடுத்துருக்கூடிய நியூமரிக்கல் ரீட் பண்ணி பாருங்கள். இதில் வந்து எலக்ட்ரான் டிரான்சிஷன் நடக்குது வேரியஸ் லெவல்ஸில். இதில் எந்த டிரான்சிஷனில் எமிஷனில் ஹை எனர்ஜி கிடைக்குதுங்கிறாங்க. ஃபஸ்ட்டு அப்சார்ப்ஷன் இருக்கக்கூடாது அண்டு ஹை எனர்ஜி இருக்கணும். எமிஷனாக இருக்கணும், ஹை எனர்ஜி இருக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கூடிய கேஸ் வந்து 1லேருந்து 3க்கு போகுது. இது அப்சார்ப்ஷன் கிளியராக தெரியுது. கீழேருந்து வெளியே உள்ள ஸ்டேட்டுக்கு போகிறனால, ஆர்பிட்டுக்கு போகிறனால இது வந்து அப்சார்ப்ஷன், இதை விட்டுடலாம். அடுத்து 2, 3, 4 இந்த 3 கேஸ் தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஒவ்வொன்றுக்கும் எனர்ஜி என்ன அப்படிங்கிறது இது பார்த்தோன்னே சொல்ல முடியும். அதை நான் கடைசியில் சொல்கிறேன் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது. நம்ம கால்குலேஷன் மெத்தடில் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு அதாவது ரெண்டாவது டிரான்சிஷனுக்கு, ஃபஸ்ட்டு டிரான்சிஷன் அப்சார்ப்ஷன் சொல்லிட்டோம். ரெண்டாவது டிரான்சிஷன் எங்கேருந்து எங்கே நடக்குது அப்படின்னா n4 to n3 நடக்குது நமக்கு. அப்போ எனர்ஜி அட் லெவல் 4 என்னங்கிறது கால்குலேட் பண்ணலாம். -13.6 டிவைடட் பை n² -13.6 n²ங்கிறது வந்து 4th லெவலுக்கு 4². ஸோ இட் இஸ் 16 வச்சு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இதோட வேல்யூ வந்து 0.85 எலக்ட்ரான் வோல்ட்னு வருது. இந்த மாதிரி E3 கால்குலேட் பண்ணிக்கலாம். -13.6 பை 3rd ஆர்பிட்டுக்குன்னா 3² 9 வருமா. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு -1.15 எலக்ட்ரான் வோல்ட் வருது. அப்போ இதிலேருந்து ΔE இந்த கேப் கால்குலேட் பண்ணுங்கள். -0. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. 0.85 -1.15. இதை சிம்பிளிஃபை பண்ணால் செகண்ட் ஸ்டேட்டில் உள்ள எனர்ஜி வந்து 0.71 எலக்ட்ரான் வோல்ட் வருது. இப்போ இது வந்து 0.71 எலக்ட்ரான் வோல்ட். இதே மாதிரி மூணாவது டிரான்சிஷன் பார்த்துடலாம். நான் இது எதுக்குன்னா ஒரே ப்ராப்ளமில் ஒரு 2-3 எனர்ஜி டிஃப்ரென்ஸ் கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லி தான் இந்த நியூமரிக்கல் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தேர்டு டிரான்சிஷன் பாருங்கள். இட் இஸ் பிட்வீன் n2 to n1. ஸோ n2லேருந்து n1க்கு டிரான்சிஷன் ஆகுது. ஃபஸ்ட்டு நான் அப்போ எனர்ஜி அட் செகண்ட் ஆர்பிட் -13.6 பை n², தட் இஸ் 2² 4ன்னு வரும், -3.4 எலக்ட்ரான் வோல்ட்டு. அதே மாதிரி E1 கால்குலேட் பண்ணோம்னா -13.6 பை 1², தட் இஸ் 1. ஸோ இட் இஸ் -13.6 எலக்ட்ரான் வோல்ட். ΔE கால்குலேட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், எனர்ஜி டிஃபரன்ஸு -3.4 ஃபைனல் ஸ்டேட்டு மைனஸ் இனிஷியல் ஸ்டேட்டு 13.6 எலக்ட்ரான் வோல்ட்டு. இப்போ இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடுது. இதோட ஆன்சர் வந்து நமக்கு வந்து 10.2 எலக்ட்ரான் வோல்ட்னு வருது. ஸோ திஸ் இஸ் 10.2 எலக்ட்ரான் வோல்ட். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து டிரான்சிஷன். இதுவும் எமிஷன் தான். செகண்ட், தேர்டு, ஃபோர்த் எல்லாமே எமிஷன் தான். ஹையர் எனர்ஜி லெவல்லேருந்து லோயர் எனர்ஜி லெவலுக்கு வருது. ஃபோர்த்து டிரான்சிஷன் பாருங்கள், எனர்ஜி கேப் இருக்குது. n4 to 3 வரல, n4லேருந்து 2க்கு வர்றது எல்லாமே நம்ம கவனித்து பண்ணணும். ஃபோர்த் வந்து டிரான்சிஷன் n4லேருந்து n2க்கு நடக்குது. ஸோ E4 நான் இதுக்கு முன்னாடி கால்குலேட் பண்ணேன். அந்த வேல்யூவை டைரெக்டாக எழுதிக்கிறேன். 0.8
எலக்ட்ரான் வோல்ட் டிரான்சிஷன் 2க்கு கால்குலேட் பண்ணோம் இல்லையா அது. அடுத்து E2 இப்போ தான் கால்குலேட் பண்ண போன டிரான்சிஷனில் -3.4 எலக்ட்ரான் வோல்ட். அப்போ எனர்ஜி டிஃப்ரென்ஸ் என்ன வரும்? -0.85 மைனஸ் அகெயின் -3.4. இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஐ வில் கெட் 2.55 எலக்ட்ரான் வோல்ட். அப்போ இது 2.55 எலக்ட்ரான் வோல்ட். ஓகே, இப்போ நமக்கு தெரிஞ்சிருது transition 3 is greater than transition 4 which is greater than transition 2. transition 1 நம்ம இன்க்ளூட் பண்ண முடியாது because it is a absorption spectrum, absorption energy கொடுத்தா தான் 1லேருந்து 3க்கு போக முடியும். இது எல்லாமே ஹையர் லெவல்லேருந்து கீழே வரனால எனர்ஜியை ரேடியேட் பண்ணும், எல்லாமே எமிஷன் ஸ்பெக்ட்ரம். அப்போ இதில் கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிறது வந்து தேர்டு. இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணாமல் எக்ஸ்பிளைன் பண்ணி இதை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னாலே பைண்டிங் எனர்ஜி எப்பயுமே லோயர் எனர்ஜி லெவலில் தான் அதிகமாக இருக்கும். ஸோ இதோட கேப்பு தான் எப்போயுமே மேக்ஸிமமாக இருக்கும். எந்த ஹையர் ஆர்பிட் போனாலும் அதை வச்சு இதை கெஸ் பண்ணலாம். இந்த ப்ராப்ளம் வந்து அயனைசேஷன் எனர்ஜி கால்குலேட் பண்ணுற மாதிரி as per Bohr model the minimum energy in electron volt required to remove one electron from ground state of doubly ionized Li atom Z is equal to 3 கொடுத்துருக்காங்க. இது தெரியுது. கம்ப்ளீட் ரிமூவல் ஆஃப் an எலக்ட்ரான் அப்படின்னாலே அயனைசேஷன் எனர்ஜி கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. நம்ம அதுக்கான ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணி போய்க்கலாம். E ionization is equal to -13.6 into Z squared by N squared. ஓகே, Z வேல்யூ கொடுத்துட்டாங்க. Z வேல்யூ ஈக்குவல் டு 3. ஸோ கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து பண்ணுறோம். கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து பண்ணும்போது N is equal to 1ன்னு வந்துடுது. ஸோ E அயான் சப்ஸ்டியூஷன் பண்ணாலே வேலை முடிஞ்சிச்சு. 13.6 Z squared that is 3 square by 1 square. அப்போ -13.6 into 9 which is 122.4 எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். மேக்ஸிமம் கொஷின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து எனர்ஜியிலேருந்து தான். இருந்தாலும் எல்லா ஃபேக்டரையும் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிக்கலான்னு வேறு நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஆங்குலர் மொமெண்டம்லேருந்து ஒரு கொஷினு. த ஹைட்ரஜன் ஆட்டம் இன் இட்ஸ் கிரவுண்ட் ஸ்டேட் அப்சார்ப்ஸ் 10.2 எலக்ட்ரான் வோல்ட் ஆஃப் எனர்ஜி. த ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் இஸ் இன்க்ரீஸ்டு பைன்னு கொடுத்தனாலேயே அவங்க கேட்டிருக்கிறது வந்து என்ன அப்படின்னா ΔL வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ ஹைட்ரஜன் இன் இட்ஸ் கிரவுண்ட் ஸ்டேட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஹைட்ரஜனில் பெர்மிசிபிள் டிரான்சிஷனை எங்கேருந்து எனர்ஜி எடுத்துருச்சு, கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து எனர்ஜி எடுத்துருச்சு. எனர்ஜி எடுத்துட்டால் எங்கே போகும்? ஹைட்ரஜனில் 2 ஆர்பிட்டு. ஸோ N1லேருந்து N2க்கு தான் போகும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆங்குலர் மொமெண்டம்க்கு என்ன எக்ஸ்பிரஷன் ஜென்ரலாக போரோட பாஸ்லேட்லேருந்து L is equal to NH/2π ஆர் NH கிராஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஃபார் ஆர்பிட் N is equal to 1 அங்கே ஆங்குலர் மொமெண்டம் என்ன இருக்கும்? L1 போட்டுக்கிறேன். NH/2πங்கிறது ஃபார்முலா. அப்போ என்னங்கிறது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், ஃபஸ்ட்டு ஆர்பிட்டு, அதனால் அது வந்து 1h/2π. அடுத்து ஃபார் ஆர்பிட்டல் 2 L2 again formula NH/2π which is equal to 2h cross that is 2h/2π. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஆங்குலர் மொமெண்டம் இன்க்ரீஸ்டு பைன்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் ΔL. அப்போ L2 மைனஸ் L1 பண்ணிக்கலாம். அப்போ 2h கிராஸ் மைனஸ் 1h கிராஸ். ஸோ இதில் நமக்கு என்ன கிடைக்கும்? 1h கிராஸ்ன்னு கிடைக்குமா? தட் இஸ் h/2π. வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்க வேண்டியதான். 6.6 into 10 power minus 34 joule second by 2 into 3.14. இதை நான் ஏற்கனவே சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்கேன். தட் இஸ் ΔLோட வேல்யூ 1.05 into 10 power minus 34 joule second. ஆப்ஷன் A is correct. டைம் பீரியட் கால்குலேட் பண்ணுற மாதிரி ஒரு கொஸ்டின். ஏன்னா எலக்ட்ரான் இன் ஹைட்ரஜன் ஆட்டம் மேக்ஸ் a transition from n is equal to 1 to n is equal to 2. The time period of electron in the initial state is 8 times. இது ப்ராப்ளமில் கொடுத்துருக்கூடிய டேட்டா. இனிஷியல் டைம் அதாவது T1 of electron in initial state is 8 times that in the final state. 8 times in the final state. Then which of the following statement is true ன்னு கேட்டிருக்காங்க. நம்மளே பிரின்சிபல் குவாண்டம் நம்பருக்கும் டைமுக்கும் உள்ள ரிலேஷன் வச்சு டெரைவ் பண்ணிவிட்டு எது கரெக்டுன்னு செக் பண்ணிட வேண்டியதான்.
ஸோ we know that என்ன ரிலேஷன் தெரியும் அப்படின்னா நமக்கு ரிலேஷன்ஸில் டைம் பீரியட் ப்ரொபோஷனல் டு n cube by z ஸ்கொயர்னு இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் ஒரு ரிலேஷன் உங்களுக்கு கொடுத்தேன். அப்போ இதில் வந்து நமக்கு என்ன தெரியுது, t ப்ரொபோஷனல் டு n cube அப்படின்னு தெரியுது. ஓகே, அப்போ நான் t1 by t2 என்னன்னு போடலாம், n1 by n2 the whole cubeன்னு போடலாமா? ஓகே, இதிலிருந்து t1 by t2 என்னவாக இருக்கும், t1 by t2ன்னு ரீஅரேஞ்ச் பண்ணால் இது என்னவாகும், 8 ஆகும் இல்லையா? அப்போ 8 ஈக்குவல் டு n1 by n2 the whole cube நான் எழுத முடியும். ஸோ கண்டினியூஷன் இங்கே எழுதுகிறேன். அப்போ n1 by n2 ஈக்குவல் டு cube root of 8, n1 is equal to 2, that is n1 by n2 is equal to 2, n1 is equal to 2n2ங்கிறது கரெக்டு. n1 equal to 2n2 ஆப்ஷன் C is correct. எப்படி பண்ணியிருக்கோன்னு பாருங்கள், ஒரே ஒரு ரிலேஷன் t proportional to n cube அப்படிங்கிற ஒரு ரிலேஷன் வச்சு தான் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அதுக்கு நமக்கு இந்த ரிலேஷன் பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் இவங்க கொடுத்துருக்கூடிய டேட்டாவில் t1 equal to 8 t2ன்னு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு சிம்பிள் ரீஅரேஞ்ச்மெண்ட் தான். டைம் பீரியட் முடிச்சிட்டோம். வெலாசிட்டி கால்குலேட் பண்ணுற மாதிரி ஒரு ஈஸியான கொஷனு. தேர்ட் ஆர்பிட் டைரெக்டாக எடுத்தோன்னவே நமக்கு தேர்ட் ஆர்பிட்னு கொடுத்துருக்கறனால நம்மளோட n வேல்யூ 3ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆஃப் ஹீலியம் யூஸிங் நான் ரிலேட்டிவிஸ்டிக் அப்ரோச்னா போர்ஸ் மாடலுங்கிறத மீன் பண்ணுது. ஸ்பீடு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஹீலியம்னு கொடுத்தனால நமக்கு என்ன தெரியும், z வேல்யூ 2ங்கிறது தெரியும். vnக்கு டைரக்ட் ஃபார்முலா நான் இனிஷியலாக சொன்னேன் 2.19, தட் இஸ் 2.2ன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 2.2 ஆர் 2.19 into 10 power 6 z by n. அப்போ 2.19 into 10 power 6, z வேல்யூ வந்து 2, n வேல்யூ வந்து 3. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1.46 into 10 power 6 மீட்டர் per செகண்ட். இவ்வளோ ஈஸியான ப்ராப்ளம் ஏன் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த ரிலேஷனோட பர்பஸ் என்னங்கிறது தெரியணும். இது தெரிஞ்சிருந்தால் இந்த ப்ராப்ளம் ஈஸி. ஓகே, ஸோ ஆன்சர் எது கரெக்ட் அப்படின்னா ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான நியூமரிக்கல். இஃப் த ஆட்டம் ஃபெர்மியம் ஃபாலோஸ் அ போர் மாடல் அண்ட் த ரேடியஸ் ஆஃப் ஃபெர்மியம் இஸ் n டைம்ஸ் த போர் ரேடியஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு எத்தனை டைம்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எஃப்எம்ங்கிறது வந்து ஃபெர்மியம்ங்கிறது ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் ஆஃப் ஹாஃப் லைஃப் பீரியட் 100 days. நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் நிறையா யூஸ் ஆகக்கூடியதான் இந்த ஃபெர்மியம்ங்கிறது. மேபி உங்களுக்கு புதுசாக இருக்கலாம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபெர்மியமோட ரேடியஸ், த ரேடியஸ் ஆஃப் ஃபெர்மியம் தட் இஸ் ஈக்குவல் டு n டைம்ஸ் ஆஃப் போர் ரேடியஸ் ஏ நாட்னு படிச்சிருக்கீங்க இல்லையா? ஏ நாட் எந்த ரிலேஷனில் வரும், rn ஈக்குவல் டு ஏ நாட் n ஸ்கொயர்ட் பை z அப்படிங்கிற ஒரு ரிலேஷனில் வரும் இல்லையா? போர் ரேடியஸ் 0.53 ஆம்ஸ்ட்ராங் ஏ நாட்டோட வேல்யூ இந்த போர் ரேடியஸ்க்கு ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் ஆஃப் ஃபெர்மியம் இஸ் ஈக்குவல் டு n டைம்ஸ் தி போர் ரேடியஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் நம்ம இதை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே ரிலேஷனில் நம்ம போர் ரேடியஸோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். rnக்கு பதிலாக ஏ நாட் n ஸ்கொயர்ட் பை z, இது போர் ரேடியஸோட எக்ஸ்ப்ரெஷன் ஈக்குவல் டு இந்த RHS அப்படியே எழுதிக்கலாம் n ஏ நாட். அப்போ காமன் டேர்ம்ஸ் கட் பண்ணிக்கலாம், ஏ நாட் கட் பண்ணிக்கலாம், ஒரு எண்ணும் இங்கே ஒரு எண்ணும் கட் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன மீதி இருக்குது, n பை z இஸ் ஈக்குவல் டு 1ன்னு இருக்குது, தட் இஸ் n இஸ் ஈக்குவல் டு zன்னு வருது. அப்போ எத்தனை டைம்ஸுங்கிறதான் கொஷின்னு. அப்போ n ஈக்குவல் டு zனா இந்த ஃபெர்மியமில் z வேல்யூ 100 257 கொடுத்துருக்காங்க. அட்டாமிக் நம்பர் 100, மாஸ் நம்பர் 257, அதிலேருந்தே நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ ஆன்சர் 100ங்கிறது ஆன்சர். ஈஸியான ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். கொடுத்த ரிலேஷன் வச்சு தான் சால்வ் பண்ணியிருக்கோம். rn ஈக்குவல் டு n ஏ நாட்டுன்னு இருக்குது. இதில் rnக்கு போர் ரேடியஸ்லேருந்து நமக்கு எக்ஸ்பிரஷன் தெரியும். அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி காமன் டேர்ம்ஸை கேன்சல் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். வேவ் லென்த்து யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு நியூமரிக்கல் கொஸ்டின் ரீட் பண்ணி பாருங்கள். ஹைட்ரஜன், டியூட்ரியம், ஹீலியம்,
அண்டு அயனைஸ்டு லித்தியம் இது எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு எல்லாமோட டிரான்சிஷன் வந்து N2லேருந்து N1 கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அதோட வேவ் லென்த்தை கம்பேர் பண்ணுற மாதிரி ரிலேஷன் கொடுத்து எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த நியூமரிக்கல் சால்வ் பண்ண நமக்கு லேம்டாவுக்கும் அதோட இதில் எல்லாமே என்ன சேஞ்ச் ஆகுது, ஹைட்ரஜன் டியூட்ரியம் ஹீலியம் லித்தியம் எல்லாமே என்ன சேஞ்ச் ஆகுது, Z வேல்யூ அட்டாமிக் நம்பர் சேஞ்ச் ஆகுது. அதுக்கு என்ன ரிலேஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ இந்த வீடியோட ஆரம்பத்தில் நம்ம பண்ண மாதிரி லேம்டா ப்ரொபோஷனல் டு 1/z². இந்த ரிலேஷன் தெரிஞ்சிருந்தால் போதும், நம்ம எல்லாமே கரெக்டாக பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஹைட்ரஜனுக்கு Z வேல்யூ 1, மாஸ் நம்பரும் 1. டியூட்ரியம் 1H2 Z வேல்யூ அட்டாமிக் நம்பர் வந்து அகெயின் 1, மாஸ் நம்பர் 2. அடுத்து ஹீலியம் அயனு இங்கே கொடுத்துருக்கிறது. ஸோ Z வேல்யூ 2, மாஸ் நம்பர் 4. அதுக்கப்புறம் லித்தியம் டபுள்யூ அயனைஸ்டு லித்தியம் Z வேல்யூ 3, மாஸ் நம்பர் 6. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய இந்த ரிலேஷனை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்பிரஷன் எழுதலாம். லேம்டா 1 ஃபஸ்ட்டு ஹைட்ரஜனுக்கு எழுதுகிறேன், ப்ரொபோஷனல் டு 1/z², தட் இஸ் 1² எழுதலாம் இல்லையா. அடுத்து வந்து லேம்டா 2 ஃபார் டியூட்ரியம் ப்ரொபோஷனல் டு அகெயின் Z வேல்யூ 1ங்கிறனால 1². அப்போ இது ரெண்டுமே எனக்கு லேம்டா 1 ஈக்குவல் டு லேம்டா 2ன்னு வந்துருச்சு. ஓகே, லேம்டா 1 லேம்டா 2. நெக்ஸ்ட்டு வந்து லேம்டா 3. இப்போ லேம்டா 1 ஈக்குவல் டு லேம்டா 2ன்னு வந்த உடனே எனக்கு ஆப்ஷன் சிங்கிறது கரெக்டுன்னு தெரிஞ்சது. இருந்தாலும் ஃபர்தராக நம்ம போகலாம், இதோடைய நிப்பாட்டலாம். இருந்தாலும் ஃபர்தராக நம்ம செக் பண்ணிடலாம். லேம்டா 3 வந்து ப்ரொபோஷனல் டு 1 லேம்டா 3ல் Z வேல்யூ என்ன 2. ஸோ 1/2² பண்ணும்போது இது வந்து 4 ஆயிடுது. லேம்டா 4ங்கிறது வந்து Z வேல்யூ 3ங்கிறனால ப்ரொபோஷனல் டு 1/9. அப்போ இதுக்கு எப்படி எல்லாமே லேம்டாக்கு ஈக்குவேட் பண்ணி எழுதணும் அப்படின்னா, இது வந்து 4 டைம்ஸ் லேம்டா 3, இது 9 டைம்ஸ் லேம்டா 4. அப்போ நமக்கு நெட்டாக என்ன வரும், லேம்டா 1 ஈக்குவல் டு லேம்டா 2 ஈக்குவல் டு 4 டைம்ஸ் லேம்டா 3 இல்லையா. லேம்டா 1ம் லேம்டா 2ம் 4 டைம்ஸ் லேம்டா 3க்கு ஈக்குவலாக இருக்குது. தென் லேம்டா 4க்கு 9 டைம்ஸு லேம்டா 4க்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ கரெக்டான ரிலேஷன் வந்து ஆப்ஷன் சிங்கிறது கரெக்ட் ஆப்ஷன். இதுவும் லேம்டாவுக்கும் Z வேல்யூக்கும் உள்ள ரிலேஷன் வச்சு தான் பண்ணியிருக்கோம். ஃப்ரீக்வென்சி எல்லா ப்ராப்ளமும் எடுத்துட்டோம். இருக்கக்கூடியது எல்லாமே எனர்ஜியில் எடுத்தாச்சு, வெலாசிட்டி எடுத்தாச்சு, ரேடியஸ் எடுத்தாச்சு, லேம்டா எடுத்தாச்சு, டைம் பீரியட் எடுத்தாச்சு, அண்ட் ஆங்குலர் மொமெண்டம் ஒன்று எடுத்தோம். இப்போ ஃப்ரீக்வென்சி, போர், ரேடியஸ் அண்ட் எனர்ஜி லெவலில் இருக்கக்கூடிய எல்லா டேர்ம்ஸ்லையும் ஒரு சாம்பிள் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் பார்த்துட்டா இந்த டாப்பிக்கில் எல்லா ப்ராப்ளமும் பார்த்த மாதிரி. ஓகே, ஃப்ரீக்வென்சி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். when an electron in hydrogen atom makes a transition from second excited state. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹைட்ரஜன் ஆட்டமில் செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா என்ன, ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் கிரவுண்ட் ஸ்டேட்னா 1, ஃபஸ்ட் எக்ஸைட்டட்னா 2, செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா n is equal to 3. 3லேருந்து டிரான்சிஷன் எங்கே நடக்குது, 1க்கு போகுது. அப்படி போகும்போது கிடைக்கக்கூடிய ஃப்ரீக்வென்சி, எமிட் பண்ணக்கூடிய எனர்ஜியோட ஃப்ரீக்வென்சி, ஃபோட்டானோட ஃப்ரீக்வென்சி எஃப்னு வச்சுக்கிட்டோம்னா, த ஃப்ரீக்வென்சி ஆஃப் ஃபோட்டான் எமிட்டட் when an electron lithium doubly ionized makes a transition from first excited state. n வந்து ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்லேருந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுன்னு சொல்கிறாங்க. கிரவுண்ட் ஸ்டேட் 1, ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டு 2, 2 to 1 டிரான்சிஷன் நடக்கு. அதில் நமக்கு ஒரு எஃப் டேஷ் இருக்குது அப்படின்னா அது எஃப் டேஷ் வந்து ஹவு மெனி எஃப்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது ரேஷியோ மெத்தடில் தான் பண்ண முடியும், கம்பேர் பண்ணி கேட்குறனால நான் வந்து ஃபஸ்ட்டு ஹைட்ரஜனுக்கு எழுதிடுறேன். ஹைட்ரஜன் டிரான்சிஷன் எங்கே நடக்குது, ஹைட்ரஜனோட ஃப்ரீக்வென்சிக்கு நான் என்ன எழுதுகிறேன், டிரான்சிஷன் 3லேருந்து 1க்கு போகுது. ஓகே, நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும் அப்படின்னா, இ ஃபார்முலாவே வச்சுக்கோங்க. இ ஈக்குவல் டு ஹெச் நியூன்னு தெரியும், ஈக்குவல் டு 13.6 Z²
பை n ஸ்கொயர்டு. அப்போ ரெண்டு எனர்ஜி லெவலுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா 1/n1² மைனஸ் 1/n2² போட்டுக்கலாமா. ஃபைனல் லெவல் மைனஸ் இனிஷியல் லெவல்னு பண்ணணும். அப்படி பண்ணும்போது ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு மைனஸ் வரும், வெளியே ஒரு மைனஸ் இருக்கும். அது ப்ளஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நான் ப்ராக்கெட்டுக்குள்ளே மாற்றி எழுதிக்கிட்டேன்னா இது ப்ளஸ் ஆகிடுது. ஓகே, இப்போ இதை பேஸாக வச்சுக்கிட்டு நான் இதை எப்படி மாற்றி எழுதலாம். நமக்கு தேவை வந்து ஃப்ரீக்வென்சி. ஸோ ஃப்ரீக்வென்சிக்கு எழுதுனா ஃப்ரீக்வென்சி ஈக்குவல் டு 13.6 z² வந்துடும். 1/n1² மைனஸ் 1/n2² பண்ணலாம். இப்போ ஹைட்ரஜனுக்கு நான் இதை எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா ஃப்ரீக்வென்சி நியூவை தான் நான் இங்கே எஃப்னு எழுதியிருக்கேன், எஃப்பில் நமக்கு கொடுத்தனால. ஸோ 13.6 நமக்கு இதுக்கான Z வேல்யூ ஹைட்ரஜனுக்கு 1. எங்கேருந்து எங்கே ட்ரான்சிஷன் நடக்குது அப்படின்னா 1 to 3 ட்ரான்சிஷன் நடக்குது. ஸோ பை ஹெச்ங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் காமன். ட்ரான்சிஷன் வந்து n1ங்கிறது வந்து 1² தட் இஸ் 1, n2ங்கிறது வந்து 3² தட் இஸ் 9. ஓகே, இதே மாதிரி லித்தியம்க்கு எழுதுனா என்ன வரும், அங்கே எஃப் டேஷ்னு எடுத்திருக்கோம், ட்ரான்சிஷன் வந்து 2 to 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு 13.6 பை ஹெச் காமன் டேர்மு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு லைன்லேயே z² இருக்குது. z² ஏன் விட்டுட்டேன் அப்படின்னா அது 1²னால. ஸோ இங்கே வந்து z²ஓட வேல்யூ லித்தியம்க்கு வந்து 3, அப்போ 3² ஓப்பன் ப்ராக்கெட். ட்ரான்சிஷன் எங்கேருந்து எங்கே நடக்குது அப்படின்னா இதில் வந்து 1 to 2 நடக்குது. அப்போ 1 to 2னா 1² 1 மைனஸ் 2² வந்து 4ன்னு எழுதிக்கிறேன். இப்போ இது ரெண்டுக்கும் ரேஷியோ எடுக்கலாம். ரேஷியோ எடுக்கும் போது ஆன் டேக்கிங் ரேஷியோ காமன் டேர்ம்ஸ்லாம் கட் பண்ணிடலாம். இதில் வந்து 13.6 பை ஹெச், இங்கே 13.6 பை ஹெச் ரெண்டையுமே கட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் லித்தியம் மேலே எழுதிக்கிறேன், நமக்கு அதுக்கான வேல்யூ தான் வேணும். எஃப் டேஷு 2 to 1 பை ஹைட்ரஜனுக்கு உள்ள ஃப்ரீக்வென்சி F3 to 1 தான் நமக்கு ப்ராப்ளம்லேயே எஃப்னு எடுத்துக்க சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ எஃப்னு எடுத்துக்கிட்டாச்சு. லித்தியத்தோட நியூமரிக்கல் வேல்யூ 9 இருக்குது, 3²ங்கிறது 9 பை இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரும், 4 மைனஸ் 1 பை 4ன்னு வரும். 4 மைனஸ் 1 டினாமினேட்டில் ஒரு 4 டிவைடட் பை கீழே 1² தட் இஸ் 1 இன்ட்டு ஹைட்ரஜனுக்கு எல்சிஎம் எடுக்கும்போது 9 மைனஸ் 1 பை 9 வருமா. 9 மைனஸ் 1 பை 9 சிம்ப்ளிஃபை பண்ணுங்கள். 9 இன்ட்டு 3 பை 4 இன்ட்டு இதை ரெசிப்ரோக்கலாக எழுதிக்கிறேன். 1 மல்டிப்ளை பண்ணும்போது ப்ராக்கெட்டில் 1 தான், அப்போ 8/9 வரும். ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது 9/8ன்னு வரும். இதை சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா எஃப் டேஷ் பை எஃப் இஸ் ஈக்குவல் டு 243/32 அப்படின்னு வருது. அப்போ எஃப் டேஷ்க்கு எழுதுனீங்கன்னா என்ன ஆன்சர், 243/32 எஃப்ங்கிறது ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். இது இந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா என்ன வருது, எஃப்னு வந்துடுது. திஸ் இஸ் கரெக்ட் ஆப்ஷன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எல்லா ரிலேஷனையும் யூஸ் பண்ணி போர்ஸ் அட்டாமிக் ஃபிசிக்ஸில் உள்ள நியூமரிக்கல் சால்வ் பண்ணிட்டோம். இந்த ரிலேஷன்ஸ் மட்டும் தெரிஞ்சிருந்தாலே போதும். போர்ஸ் அட்டாமிக் மாடல் அண்ட் எனர்ஜி லெவல்லேருந்து கேட்கக்கூடிய எல்லா ப்ராப்ளமும் நீங்கள் சால்வ் பண்ண முடியும். இதுக்கான தியரிட்டிக்கல் அண்ட் கான்செப்ட்ஸல் நாலேஜுக்கு ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கிற வீடியோ படிச்சுட்டு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.